அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தேவகி மற்றும் தங்கமணி இருவருக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லை. அனைத்து விதமான மருத்துவ முறைகளையும் செய்து பார்த்து விட்டார்கள். ஆனால் கடைசியில் இருவருக்கும் குழந்தை பிறக்காது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே தவிர அவர்கள் வீட்டில் செல்வம் மிகுதியாக நிறைந்திருந்தது. அவர்கள் வீடு மிகப்பெரியதாக இருந்தது. 2 பேருக்கு இவ்வளவு பெரிய வீடா என்று கேட்கும் அளவுக்கு மாளிகையாக இருந்தது. மணி சொந்தமாக தொழில் செய்து வந்ததால் அதிகப்படியான லாபமும் கிடைத்து கொண்டிருந்தது. அவர்களது வீட்டில் வேலை பார்த்து வந்த வேலைக்காரி திவ்யா வேலையை விட்டு நின்று விட்டாள். தேவகி வேலைக்காரியை நல்ல விதமாகவே நடத்துவாள். ஊதியத்தை விட ஒவ்வொரு மாதமும் 500 முதல் 1000 கூடுதலாக கொடுத்து விடுவாள். அவர்கள் வீட்டில் வேலை பார்த்து வந்த பெண்ணின் மகன் நல்ல வேலைக்கு செல்ல ஆரம்பித்த பிறகு தன்னுடைய அம்மாவை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்த காரணத்தால் திவ்யா வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டாள். தேவகியை பற்றி தெரிந்திருந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் அந்த வீட்டிற்கு வேலைக்கு வருவதற்காக முயற்சி செய்தனர். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு தேவகியின் உறவினர் கண்ணன் மூலம் கல்பனா என்ற பெண் வேலைக்கு வந்திருந்தாள். தேவகி கல்பனாவிடம், உன்னை பற்றி கண்ணன் உயர்வாக சொல்லியிருக்கிறார். உன்னுடைய வேலைகள் அனைத்தும் மிகவும் சுத்தமாக இருக்கும் என்றும் நீ மிகவும் உண்மையாக நடந்து கொள்வாய் என்றும் அவர் சொன்னதாலேயே உன்னை வேலைக்கு நியமித்திருக்கிறேன். உன்னுடைய ஊதியம் 10,000. இதை கண்ணன் ஏற்கனவே உன்னிடம் சொல்லியிருப்பார். அதுபோக நீ 4 வீட்டில் வேலை செய்வதாக அவர் சொன்னார். அந்த வீடுகளில் எல்லாம் நீ வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிடு. நீ இந்த வீட்டிலேயே அனைத்து வேலைகளையும் கவனித்து கொள்ள வேண்டும், வீட்டையும் கவனித்து கொள்ள வேண்டும் என்றாள். சரி சரி என தலையாட்டிவிட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் கல்பனா. கண்ணன் வந்து 10,000 ஊதியம் என்று சொன்னவுடன் மிகவும் சந்தோஷத்தோடு சம்மதம் தெரிவித்திருந்தாள் கல்பனா. 4 வீடுகளிலும் போய் வேலை பார்ப்பதற்கு ஒரே வீட்டில் வேலை என்றவுடன் அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. குடிகார கணவனோடு தினமும் சண்டை சச்சரவுகளோடு அவள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த 10,000 ரூபாய் அவள் பிரச்சனைகளை வெகுவாக குறைக்கும் என்று அவள் நம்பினாள். அவளுக்கு 2 வயதில் குழந்தை ஒன்று இருந்தது. வேலைக்கு வரும்போது குழந்தையையும் உடன் அழைத்து வருவாள். 2 வாரங்கள் கடந்திருந்த நிலையில் கல்பனாவின் குழந்தையின் அழுகை சத்தம் அந்த வீட்டில் தேவகியை ஏதோ செய்தது. அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. கல்பனாவின் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும் போது தன் அறையிலிருந்து எழுந்து வந்து கல்பனாவிற்கு தெரியாமல் குழந்தையின் அருகில் வந்து குழந்தையை தொட்டு பார்ப்பது, குழந்தையை கையில் தூக்கி வைத்துக் கொள்வதுமாக இருந்தாள் தேவகி. அன்று ஒரு நாள் குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் கல்பனா. வெகு நேரமாக குழந்தையின் சினுங்கல் சத்தமோ அழுகை சத்தமோ கேட்காத நிலையில் சந்தேகமடைந்தவள் வேகமாக சமையலறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தாள். குழந்தை தூங்கிக் கொண்டிருந்த இடத்தில் குழந்தையை காணவில்லை. அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. குழந்தை எங்கே என்ற பதட்டத்துடன் வேகமாக வெளியே சென்று பார்த்தாள். யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. கதவும் உள்பக்கமாக பூட்டிதான் இருந்தது. வேகமாக முதலாளி தேவகியின் அறையை நோக்கி சென்றவள் உள்ளே குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு அதிர்ந்து நின்றாள். கதவு உள்பக்கமாக பூட்டி இருப்பதை தெரிந்து கொண்டாள். கதவை தட்டலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள். அடுத்த கணமே கதவை தட்டினாள். கதவை திறந்த தேவகி, என்ன கல்பனா, எதுக்கு கதவை தட்டுற என்றாள். இல்லம்மா, குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. திடீரென்று குழந்தையை காணவில்லை, அதனால் பதறிப்போய் விட்டேன் என்றாள். நான் தான் தூக்கிட்டு வந்தேன். குழந்தை அழும் சத்தம் கேட்டது. நீ வேலையில் மும்மரமாக இருந்தாய், அதனால் தூக்கிட்டு வந்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தேன் என்று உள்ளே கட்டிலில் படுத்து கொண்டிருந்த குழந்தையை காட்டினாள். அதன் பிறகு கல்பனா குழந்தையை தனது அறையிலேயே படுக்க வைத்து கொண்டாள். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை குழந்தையை பார்த்து கொள்வது அவள் வாடிக்கையாகி போனது. இந்த வீட்டில் தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா என்று உள்ளுக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. கல்பனா குழந்தையை கண்ணெதிரிலேயே வைத்து கொண்டதால் தேவகி குழந்தையின் அருகில் வர முடியாமல் தவித்தாள். 1 வாரத்திற்கு பிறகு தேவகியும் அவளுடைய கணவர் மணியும் ஒரு ஆசிரமத்திற்கு சென்று ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வந்தனர். தேவகி அந்த குழந்தையோடு தன்னுடைய நாள் முழுவதையும் கழிக்க தொடங்கினாள்.
அதனால் கல்பனா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டாள். ஆனால் அது வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. தேவகிக்கு அந்த குழந்தை பிடிக்கவில்லை என்று மீண்டும் ஆசிரமத்திற்கு கொண்டு போய் விட்டுவிட்டனர். அதனால் கல்பனா வேலை வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் என முடிவெடுத்தாள். அடுத்த நாள் தேவகியிடம் மாத சம்பளத்தை வாங்கிவிட்டு வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவோடு அன்று மாலை வீட்டுக்கு சென்றாள். கல்பனாவின் கணவன் எப்போதும் குடிப்பதை விட அதிகப்படியாக குடித்துவிட்டு வீட்டில் கல்பனாவிற்காக காத்து கொண்டிருந்தான். கல்பனா வந்தவுடன், ஏண்டி வீட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்ற? எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர்ற? எவன் கூட போயிட்டு வர்ற என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினான். யோ, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது என்று கோபமாக கத்திவிட்டு குழந்தையை படுக்க வைத்துவிட்டு உள்ளே சென்று அடுப்பை பற்ற வைத்தாள். சிறிது நேரத்தில் எழுந்து வந்து படுக்க வைத்திருந்த குழந்தையை பார்த்தபோது குழந்தை அங்கு இல்லை. பதறிப்போய் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தவள் குழந்தையை தூக்கி கொண்டு அவளுடைய கணவன் செல்வதை பார்த்து அதிர்ந்தாள். வேகமாக ஓடிச் சென்று அவனிடமிருந்து குழந்தையை பிடுங்கினாள். எங்க குழந்தையை தூக்கிட்டு போற என்று கத்தினாள். சாலையில் போவோர் வருவோர் எல்லாம் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே சென்றனர். இது என்னோட குழந்தைடி, நான் என்ன வேணாலும் செய்வேன், குழந்தையை 10,000 ரூபாய்க்கு விற்க போறேன் என்று சொல்லிக்கொண்டே கல்பனாவிடமிருந்து குழந்தையை பிடுங்கினான். கல்பனா அவனை தள்ளிவிட்டுவிட்டு குழந்தையோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். விளக்கை அணைத்துவிட்டு பட்டினியாக குழந்தையோடு படுத்துக்கொண்டாள். அடுத்த நாள் தேவகியின் வீட்டிற்கு சென்றவளின் முகம் முழுக்க வாடியிருந்தது. சோகமாக இருந்தவளிடம் தேவகி என்னாச்சு என்று கேட்டாள். நடந்த அனைத்தையும் அழுது கொண்டே சொல்லி முடித்தாள் கல்பனா. என் கணவருக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உன் கணவரை கூப்பிட்டு கண்டித்து வைக்க சொல்லவா என்றாள் தேவகி. அதெல்லாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன் என்றாள் கல்பனா. தேவகி சிறிய யோசனைக்கு பிறகு, கல்பனா, நீ வீட்டு வேலை செய்யும்போது நான் குழந்தையை வச்சிருக்கவா? நீ குழந்தையை வச்சுக்கிட்டே வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு எதுக்கு சிரமப்படுற? நீ வேலையை முடிச்சிட்டு வந்து என்கிட்ட குழந்தையை வாங்கிக்கொள் என்றாள். பலமான யோசனைக்கு பிறகு கல்பனா சரி என தலையாட்டினாள். அடுத்த நாள் கல்பனா சமையலறையில் சமைத்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஏதோ உள்ளுக்குள் உறுத்துவது போல் இருந்தது. வேகமாக நிமிர்ந்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அங்கே தேவகியின் கணவர் மணி நின்று கொண்டிருந்தான். அவரை பார்த்தவுடன் சற்றே பயத்துடன், ஐயா, என்ன வேண்டும் என்றாள். ஒன்றும் இல்லை கல்பனா, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என்னுடைய அறைக்கு வர முடியுமா என்றான். அதிர்ந்து போனவள் சற்று யோசித்தாள். அவள் வேலைக்கு வந்து 3 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த 3 மாதத்தில் அவர் ஒருமுறை கூட கல்பனாவிடம் பேசியது கிடையாது. அப்படி இருக்கையில் அவர் எதுவும் தவறாக நடந்து கொள்ள மாட்டார் என்ற நம்பிக்கையில் அவருடைய அறைக்கு சென்றாள். கல்பனாவிற்காக காத்து கொண்டிருந்த மணி அவள் வந்தவுடன், கல்பனா, என்னுடைய மனைவி தேவகி நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அது ஏன்னு உனக்கு நல்லாவே தெரியும். காரணம், உன்னுடைய குழந்தை. உன்னால் இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியும், ஆனால் தேவகியால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது. உன் குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தை மேலே ரொம்ப ஆசை வந்துச்சு. அதுக்காக தான் நான் அவளை கூட்டிட்டு போய் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் அந்த குழந்தை மேல் அவளுக்கு பெரிதாக ஈர்ப்பு ஏற்படவில்லை. முதலாக அவள் உன்னுடைய குழந்தையை தொட்டு தூக்கி தன்னுடைய குழந்தையாக நினைத்து விட்டாள் என்றார். ஐயா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வேணும்னா வேலையிலிருந்து நின்று கொள்கிறேன். எனக்கு வேலையே வேணாம் என்றாள் கல்பனா. இல்லை கல்பனா, அப்படி சொல்லாத. உன்னுடைய குழந்தையை எங்களுக்கு கொடுத்து விடு. நான் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். உன்னால் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் மணி. அவர் சொல்லி முடிப்பதற்குள் கல்பனா சட்டென்று, இல்லையா, முடியவே முடியாது. எனக்கு என்னோட குழந்தை தான் உலகம். என்னால் இன்னொரு குழந்தையை அவன்கிட்ட பெற்றுக்க முடியாது. அவன் கூட வாழ்வதையே நான் நரகமாக நினைக்கிறேன். என்னுடைய குழந்தையை உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குற பணத்தை வைத்து இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டாள். அன்று மாலை வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போதே அவளுடைய கணவனின் நினைவு வந்தது.
வீட்டிற்கு சென்றவுடன் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டே சென்றாள். அவள் நினைத்தது போலவே அடி, உதை, சண்டை. அவனிடமிருந்து குழந்தையை காப்பாற்றுவதே பெரும்பாடாக இருந்தது. குழந்தையை கட்டி அணைத்து கொண்டு பட்டினியாக படுத்து கொண்டாள். அவள் மனதில் ஒரு எண்ணம் ஓடத் துவங்கியது. பேசாமல் குழந்தையை அவர்களிடம் கொடுத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு குழந்தையாவது நல்லபடியாக வளரும் என்று தோன்றியது. ஆனாலும் அவளுக்கு தற்கொலை செய்வதற்கும் மனம் வரவில்லை. குழந்தையை பிரிவதற்கும் மனம் வரவில்லை. அடுத்த நாள் வேலைக்கு செல்வதற்கும் அவளுக்கு மனமில்லை. இருந்தாலும் குழந்தையை காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தில் வேலைக்கு சென்றாள். அடுத்த நாள் வேலைக்கு வந்த கல்பனாவிடம், மணி, கல்பனா, குழந்தையை எங்களிடம் கொடுத்துவிடு, இல்லையென்றால் நீ வேலைக்கு வர தேவையில்லை. என் மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக உன் குழந்தையை பிரிந்து வாழ பழகிக்கொள்வாள் என்று சொன்னான். கல்பனாவும் சரி என தலையாட்டிவிட்டு அன்று மாலை வேலை பார்த்ததற்கான சம்பளத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் வேலைக்கு வரவில்லை என்றவுடன் தேவகி தன் கணவரிடம் சென்று, ஏங்க, கல்பனா எதுக்கு வேலைக்கு வரல? என்னால் குழந்தையை பிரிந்து இருக்க முடியாதுங்க. கல்பனாவை போய் பார்த்துட்டு வாங்க என்றாள். கல்பனா இனிமேல் வேலைக்கு வேண்டாம், வேற வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணுறேன் என்றார் மணி. இல்லைங்க, எனக்கு கல்பனாவும் அந்த குழந்தையும் தான் வேணும் என்று அடம் பிடித்தாள் தேவகி. அவளை சமாதானப்படுத்த முடியாமல் கல்பனாவை தேடிச் சென்றான் மணி. 2 பேருக்கும் இந்த குழந்தை வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே கல்பனாவின் வீட்டுக்கு சென்று கல்பனாவை மீண்டும் வேலைக்கு வருமாறு அழைத்தான். கல்பனாவோ, இல்லையா, அம்மா குழந்தையை தூக்குவாங்க, அதனால் அவங்களுக்கும் பிரச்சனை தான் என்றாள். கல்பனா, இந்த முறை நான் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த முடிவை கண்டிப்பாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்றான். உன்னால் உன் கணவனோட வாழ முடியல, உனக்கு வாழவும் பிடிக்கல. அதனால் உன் கணவனை விட்டுட்டு நீ எங்கள் வீட்டிலேயே வந்து தங்கிவிடு. உன்னோட குழந்தையை எங்களுக்கு கொடுத்து விடு. நீ எங்கள் வீட்டில் வேலைக்காரியா எங்கள் வீட்டோடு இருந்துகொள். அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் தேவகி தான் அம்மா, நான் தான் அப்பா. அந்த குழந்தை எங்களோட குழந்தையாகவே எங்கள் வீட்டில் வளரட்டும். நீ எங்கள் வீட்டில் இருந்து குழந்தையை பார்த்துக்க. உனக்கு சம்மதமா என்றார் மணி. அவன் சொல்வது அவளுக்கு ஒரு விதத்தில் சரி என்று தோன்றவே, என் கணவன் என்று இழுத்தாள். கல்பனா, அதை பற்றி நீயே யோசிக்கிற? எனக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டர் மூலம் உன் கணவனுக்கு பணத்தை கொடுத்து உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எழுதி வாங்கி விடுவோம் என்றான். கல்பனா சரி என்று தலையாட்டினாள். மணி கல்பனாவை பார்த்து, ஆனால் ஒரு கண்டிஷன் என்றான். கல்பனா நிமிர்ந்து பார்க்க, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த குழந்தைகிட்ட நீ தான் அம்மான்னு சொல்லக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அந்த குழந்தையை பாதிக்கும் என்றார். தன்னுடைய குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவன் சொன்ன அனைத்துக்கும் சம்மதித்தாள் கல்பனா. அவன் சொன்னபடியே அனைத்தும் நடந்து முடிந்தது. தேவகி முழுவதுமாக குழந்தையை சொந்தமாக்கி கொண்டாள். குழந்தை வளர துவங்கியது. குழந்தை 2 பேருடைய அரவணைப்பிலும் நல்லபடியாக வளர்ந்தது. குழந்தைக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகு குழந்தையிடமிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள முயற்சி செய்தாள் கல்பனா. குழந்தையிடம் வேண்டுமென்றே கோபமாக இருப்பது போல் நடித்தாள். மனதை கல்லாக்கி கொண்டு குழந்தை ஏதாவது கேட்டு வந்தால் முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு பேசினாள். கமலி 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தன் அம்மா தேவகியிடம் சென்று, அம்மா, இந்த வேலைக்காரியை எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வேலைக்காரியை வேலையை விட்டு நீக்கிட்டு வேற ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமா என்றாள். தேவகி கமலியிடம், அவங்க போகிறதுக்கு சொந்தம்னு யாருமே இல்லை, அதனால தான் நம்ம வீட்டில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வச்சுருக்கோம். நான் உன்கிட்ட அன்பாக நடந்துக்கணும்னு சொல்லி வைக்கிறேன் என்று கமலியை சமாதானப்படுத்தினாள் தேவகி. அன்று இரவு தனது கணவரிடம் தேவகி, எங்க, என்னைக்காவது ஒரு நாள் கமலிக்கு கல்பனா தான் அம்மா என்ற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்னோட நிலைமை என்ன ஆகுங்க? அதை நினைக்கும் போது எனக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்றாள் தேவகி. அப்படி ஒன்று நடக்காது தேவகி. கல்பனா தான் குழந்தைகிட்ட அன்பாக நடந்துக்கிறது இல்லையே, அதனால் கண்டிப்பாக அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. கல்பனாவும் இந்த உண்மையை சொல்ல மாட்டா. இருந்தாலும் நான் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன் என்றான். தேவகி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். கமலி பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருந்தாள். கல்பனா அவளிடம் கோபமாக நடந்து கொண்டாலும் அவளுக்கு கல்பனா மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. தானாடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பதற்கு ஏற்ப கல்பனா அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்றாலும்
கமலியின் நடவடிக்கைகள் கல்பனாவை நோக்கி திரும்பியது. அன்று ஒரு நாள் கமலி கல்பனாவிடம் சென்று பூஸ்ட் வேண்டும் என்று கேட்டாள். கல்பனா கமலிக்கு கேட்குமாறு எத்தனை தடவைதான் இப்படி குடிக்குமோ என்று முணங்கிக் கொண்டே பாலை அடுப்பில் வைத்தாள். கமலி சிரித்துக்கொண்டே, ஆண்டி, நீங்கள் நல்லாவே நடிக்கிறீங்க, ஆனால் ஏன்னு தான் எனக்கு தெரியலை என்றாள். கல்பனாவிற்கு உள்ளுக்குள் பதட்டமாக இருந்தது. கமலி இப்படி பேசுவாள் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அன்று மாலை மணியிடம் சென்று கமலி பேசியதை பற்றி சொல்லிவிட்டு, நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். கமலி நேற்று வரை சின்ன பெண்ணாக இருந்தாள். இன்று அவளுடைய பேச்சு, நடவடிக்கைகள் அனைத்தும் தெளிவாக இருக்கிறது என்றாள். மணி யோசித்துவிட்டு, எங்கு செல்வாய் என்று கேட்டான். கல்பனாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்த போதும், இத்தனை வருஷமா என் பொண்ணு நல்லபடியாக வளர்வதை பார்த்துவிட்டேன். இனி என்ன, படித்து முடித்த உடனே அவளுக்கு கல்யாணம், அப்புறம் அவள் எப்படியும் ஒரு வீட்டுக்கு போகத்தானே போறா. அப்பவும் நான் கூடவே போக முடியுமா என்ன? அதனால் நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் என்றாள் கண்ணீரோடு. நான் தேவகியிடம் பேசிவிட்டு உனக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன் என்றான் மணி. அன்று மாலை தேவகியிடம் பேசினான். அவளே போறேன்னு சொல்றா, எதுக்காக நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு என் பிள்ளைதான் முக்கியம் என்றாள் தேவகி. இல்லை தேவகி, கல்பனாவுக்கு யார் இருக்கா? அவ இந்த வீட்டை விட்டு போய் என்ன பண்ணுவா? 27 வயசில் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறேன், நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று சொன்னேன். அப்பவே மாட்டேன், என் குழந்தை தான் முக்கியம் என்றாள். இப்போ எங்கே போவா? எப்படி வாழ போறா? அவள் ஏதாவது செஞ்சுக்கிட்டா அந்த பாவம் நம்ம மேலே தான் வந்து விழும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையையும் அது பாதிக்கும் என்றான். அதுக்கு என்ன செய்யலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கீங்க என்றாள் கோபமாக. கமலிக்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். எப்படியும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கமலிக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்ப தான் போகிறோம். அது வரைக்கும் உண்மையான பாசத்தோட கமலி கூட கல்பனா இருந்து விட்டு போகட்டும் என்றான். ஏங்க, என்னை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா என்று கண்களில் கண்ணீரோடு பேச ஆரம்பித்தாள் தேவகி. எனக்கு நம்பிக்கை இருக்குது தேவகி, கமலி கண்டிப்பாக உன்னை அம்மாவா ஏற்றுக்குவா. தாயையும் பிள்ளையையும் பிரித்த பாவம் நமக்கு வேண்டாம் தேவகி என்றான். கமலி என்ன சொல்லுவாள் என்று நினைத்து கூட பார்க்க முடியலைங்க. கமலி என்னை விட்டுட்டு போயிட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்றாள். பலத்த யோசனைக்கு பிறகு அன்று ஞாயிற்றுக்கிழமை கமலியை அழைத்தான் மணி. என்னப்பா கூப்பிட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் கமலி. கல்பனாவை வேலையை விட்டு நிப்பாட்டலான்னு யோசிக்கிறேன், அவங்களும் போறேன்னு சொல்கிறாங்க என்றான். உள்ளுக்குள் ஏதோ செய்தது. அப்படியா, அவங்க எங்கே போவாங்க? நான் வேணா அவங்ககிட்ட பேசி பார்க்கிறேன். கல்பனா ஆண்டி என்று கூப்பிட்டாள். கல்பனா அங்கே வர தேவகியும் அங்கு வந்து உட்கார்ந்தாள். என்ன நடக்கிறது என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள் கமலி. என்னப்பா என்றாள் குரல் தழுதழுக்க. உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைச்சிட்டோம்மா, அதை இனிமேலும் மறைக்கணும்னு நாங்கள் விரும்பலை என்றான் மணி. கமலிக்கு கண்களில் நீர் பெருக ஆரம்பித்தது. கல்பனாவை பார்த்து கொண்டே, என்னப்பா இவங்க தான் என்னோட அம்மாவா என்று கேட்கும்போதே அவள் குரல் உடைந்தது. அவளுக்கு ஏற்கனவே சிறிய சந்தேகம் இருந்தது. அன்று மணியுடன் கல்பனா அழுது கொண்டே பேசுவதை தூரத்திலிருந்து பார்த்தாள். அன்றிலிருந்தே அவளுக்கு ஏதோ ஒன்றை மறைக்கிறார்கள் என்று புரிந்தது. சொல்லுங்கப்பா என்று அழுது கொண்டே மீண்டும் கேட்டாள். ஆம் என்று தலையாட்டினான் மணி. ஒருபுறம் கல்பனாவின் கண்களும் கண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. பெற்ற மகளிடம் உண்மையான பாசத்தை காட்ட முடியாமல் தவித்து கொண்டிருந்த அன்பு கண்ணீராக அவள் கண்களில் இருந்து வந்து கொண்டிருந்தது. எழுந்து சென்று கல்பனாவை கட்டிக்கொண்டாள் கமலி. உச்சி முகர்ந்து முத்தமிட்டாள் கல்பனா. கல்பனாவின் ஒட்டுமொத்த பாசமும் வெளிப்பட்டது. தேவகி கமலியை பார்த்து கொண்டு கண்களில் தேங்கிக் கொண்டிருந்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். கல்பனாவிடமிருந்து திரும்பி தேவகியை பார்த்த கமலி அம்மா என்று ஓடி வந்து அவளையும் கட்டிக்கொண்டாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.